தமிழ் 100 அறிந்ததும் அறியாததும். ஹெல்த் டிப்ஸ். பண்டைய காலத்தில் இருந்தே உலகம் முழுதும் அதிக அளவு ஊட்டச்சத்து அடங்கிய உணவுப் பொருட்களில் அங்கீகாரத்தோட வலம் வர்றது கொண்டக்கடலை தாங்க. இது சமையலுக்கு மட்டுமல்லாமல் இன்றைய காலத்தில் சந்தையில் வெளிவர ஹெல்த் ட்ரிங்க் எல்லாத்துலேயும் இந்த கொண்டக்கடலையோட சாராம்சம் அடங்கி இருக்கு. கொண்டக்கடலையில் கலோரிகள், நார் சத்துக்கள், புரதச்சத்துக்கள் அதிக அளவு அடங்கி இருக்குங்க. மேலும் இதில் மெக்னீஸ், ஃபோலேட், காப்பர், சிங்க், அயன், பொட்டாசியம், கால்சியம், விட்டமின்ஸ் போன்ற அனைத்து சத்துக்களும் அடங்கிய ஒரு தொகுப்பாக இந்த கொண்டக்கடலை இருக்குது. கொண்டக்கடலையை நாம் உணவில் பயன்படுத்தும் போது உடலில் சர்க்கரையின் அளவை சரி செய்யவும், இதில் புரோட்டீன் அதிகம் அடங்கி இருக்கதால் உடல் வலிமை அடையவும், தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் படிவதை தடுக்கவும் செய்யுது. கொண்டக்கடலை நார் சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்களில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இதில் இருக்க அதிகப்படியான நார் சத்துக்கள் உணவில் ஜீரண சக்தியை அதிகரிக்கவும், மலச்சிக்கல் போன்றவை வராமல் தடுக்கவும் செய்யுது. இது இதயத்திற்கு வலிமை சேர்க்கவும், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும், இரத்த குழாய்களுக்கு பலம் கூட்டவும் செய்யுதுங்க. கொண்டக்கடலை மட்டும்தாங்க அன்றும் இன்றும் என்றும் ஒரு சிறந்த ஊட்டச்சத்து உணவாக இருக்குது. இன்றைய தலைமுறை குழந்தைகளிடம் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமாக இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் சந்தையில் கிடைக்கிற ஹெல்த் ட்ரிங்கை வாங்கி பயன்படுத்துகிறத விட ரொம்பவே சிறந்ததுங்க இந்த கொண்டக்கடலையை பயன்படுத்துறது. தினமும் 100 கிராம் கொண்டக்கடலையை ஊற வைத்து அதில் கொஞ்சம் நறுக்கிய தக்காளி, வெங்காயம் சேர்த்து லேசாக சூடு பண்ணி தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா வளரும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமாக வளர உதவுங்க. எனவே தினமும் உணவில் கொண்டக்கடலையை பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உடல் நலம் சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த யூடியூப் சேனலை கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ் 100 அறிந்ததும் அறியாததும்.